Taste the Daily. மக்களை பார்ப்போம் தமிழகத்தை வைக்கும் சுரட்சிக்கான ஒரு நிகழ்ச்சி பயணத்தில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதாவது நத்தம் சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகை கொண்டிருக்கிறார். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர், இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் நசம்பிரா விஸ்வநாதன் அவருடைய ஏற்பாட்டிலே பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பூரண கும்ப மரியாதையோடு மலர்களை தூவி வழி நெடுகிலும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார். நத்தம் சட்டமன்ற தொகுதியை குலுங்குகிற விதமாக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு இந்த வரவேற்பை மக்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு பல்வேறு சாதனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த சாதனைகளை நன்றியோடு இணைத்து பார்த்து இந்த எழுச்சியான வரவேற்பை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 634 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே நத்தம் கூட்டு குடிநீர் திட்டம், அதாவது 1274 ஊரக குடியிருப்புகள் 3 பேரூராட்சிகள் செயல்பாட்டிலே இன்றைக்கு இருக்கிறது. அந்த மக்கள் நல்ல குடிநீரை குடிப்பதற்காக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையால் தான் இந்த 1274 ஊரக குடியிருப்புகளும் இன்றைக்கு நல்ல குடிநீரை பெறுவதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அதே போன்று 327 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய மருத்துவக் கல்லூரி கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதற்காக அது ஆமை வேகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆட்சி மாற்றத்தின் காரணமாக ஸ்டாலினுடைய பைலர் மாடல் ஆட்சியை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இது போன்ற திட்டங்கள் முடக்கப்படுவதாக மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று சிறுமலை பல்லுயிர் பூங்கா 5000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இன்னும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய அந்த சிறுமலை பல்லுயிர் பூங்கா அதாவது 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதற்கட்டமாக ஒதுக்கப்பட்டு அது விரிவாக்க பணிகள் நடைபெற வேண்டும். ஆனால் இன்றைக்கு அதிமுக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது என்பதற்காக அந்த திட்டம் கிடப்பிலை போடப்பட்டிருக்கிறது. சிறுமலையில் இருக்கக்கூடிய பல்லுயிர் பூங்கா என்பது காட்சி பொருளாக மட்டுமே பார்க்க வேண்டிய அவலநிலையில் இருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய மலையக மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார். திருமலையில் தாளக்கடை மலை கிராமத்திலே மாநில சமச்சீர் அதாவது வளர்ச்சி நிதியினுடைய அந்த மின்மாற்றிக்காக அதாவது 1.12 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அந்த பணிகள் முடியும் தருவாயில் இருந்தாலும் கூட பணிகள் ஆமை வேகத்திலே இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். நத்தத்திலே அதாவது 0.45 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே நீதிபதி குடியிருப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பணிகளும் இன்னும் நிறைவடைந்தும் கூட அந்த குடியிருப்புகள் திறக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே போன்று கோபால்பட்டியிலே 15.31 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே விவசாயிகள் பயன்பெறும் வகையிலே முதன்மையாக பயன்படுத்தக்கூடிய அதாவது நெல்களை பதப்படுத்தக்கூடிய விவசாயிகளுடைய பயிர்களை விளைவிக்கக்கூடிய தானியங்களை பதப்படுத்தக்கூடிய அந்த கிடங்கு முடிவடைந்தும் கூட இன்னும் திறக்கப்படாமல் இருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இதெல்லாம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே விவசாயிகளுக்காக அதாவது எப்படியெல்லாம் விவசாயிகள் மேன்மை பெற வேண்டும், விவசாயத்தை வளர்த்தெடுக்க வேண்டும், விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்று பார்த்து செய்த திட்டங்கள் தான் இன்றைக்கு இந்த நிலையிலே இருக்கிறது என்பது வேதனையுடைய உச்சமாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். அதே போன்று ஊரக வளர்ச்சி சார்பிலே 13 பாலங்கள் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கட்டிக் கொடுக்கப்பட்டது. திண்டுக்கல் நபார்டு மற்றும் கிராம சாலைகள் 21 பாலங்கள் அமைக்கப்பட்டன. அதே போன்று ஊரக வளர்ச்சி சார்பிலே 224 தடுப்பணைகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. பொதுப்பணித்துறை மஞ்சளாறு அதாவது சார்பிலே 4 தடுப்பணைகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. கால்நடைத்துறைக்காக 3.83 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே 13 கால்நடை மருந்தகங்கள் அமைத்துக் கொடுக்கப்பட்டன. நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம் 2011-17 அதாவது 29.87 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே 105 பணியாளருக்கு நாட்டுக்கோழி வளர்க்கக்கூடிய பண்ணை அமைக்கப்பட்டது. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே கூறி வருவது போல அதாவது சேலம் மாவட்டத்திலிருந்து கள்ளக்குறிச்சி அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடை பூங்கா உலக தரத்திலே அமைக்கப்பட்டது. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எப்படியெல்லாம் விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும், விவசாயிகளுடைய கால்நடை வளர்ப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நோய் நொடிகள் வந்தால் அதை பாதுகாப்பது, அதே போன்று அந்த கால்நடைகள் இறைச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய கால்நடைகளை எப்படி வளர்த்தெடுப்பது, மீன்களை எப்படி வளர்ப்பது, பன்றிகளை எப்படி வளர்ப்பது, ஆடுகளை எப்படி வளர்ப்பது, விவசாயிகளுக்கு இவையெல்லாம் எந்த அறிவியல் ரீதியாக கற்றுக் கொடுப்பதற்காக கருத்தரங்களை எப்படி கொண்டு செல்வது, இதனையெல்லாம் திட்டமிட்டு அந்த கால்நடை பூங்கா அமைத்துக் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த கால்நடை பூங்கா இன்னும் முழுமையாக அந்த விவசாயிகள் பயன்பெறும் நிலையிலே இந்த ஆட்சி
அதிமுக கொண்டு வந்தது என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக திமுக அரசு அதை கிடப்பிலை போட்டு வைத்திருக்கிறது, விவசாயிகளுடைய வயிற்றில் அடித்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். அதே போன்று 2018-19 31.25 லட்சம் மதிப்பில் 500 பயனாளிகளுக்கு தலா 50 ஆசில் கோழி குஞ்சுகள் வளர்க்கக்கூடிய அந்த திட்டங்கள் வழங்கியதால் கோழி விவசாயம், அதாவது கோழியை நம்பிய கோழி வளர்ப்பில் ஈடுபடுவதற்கு ஊக்குவிக்கும் விதமாக அந்த திட்டத்தை கொடுக்கப்பட்டது. 2019 அதே போன்று 2012 காலகட்டத்திலே 16.1 லட்சம் மதிப்பீட்டிலே 783 பயனாளிகளுக்கு 25 ஆசில் கோழி குஞ்சுகள் வழங்கப்பட்டது. அதே போன்று புறக்கடை கோழி அபிவிருத்தி திட்டத்தின் கீழே 2017-18 9.422 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே 180 பயனாளிகளுக்கு, அதாவது தலா ஒரு பயனாளிகளுக்கு 20 கோழி குஞ்சுகள் மூலமாக வழங்கி பண்ணைகள் அமைப்பதற்கு ஏதுவாக அதிமுக ஆட்சியில் அவர்களுக்கு அமைத்து கொடுக்கப்பட்டது. இவற்றையெல்லாம் அந்த விவசாய பெருங்குடி மக்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறார்கள். குறிப்பாக இதன் மூலமாக பயனடைபவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வது என்பதையும் அவர்கள் சிந்தித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அதிமுக ஆட்சியில் செய்த மகத்தான சாதனையாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கிறார்கள். அதே போன்று 632 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே ஒரு காவல் நிலையம், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த பகுதியில் நடைபெறக்கூடிய நத்தம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, மக்கள் பிரச்சனைகளை சரி செய்வதற்காக காவல் நிலையம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. குடிசை மாற்று வாரிய திட்டத்தின் மூலமாக பேரூராட்சி பகுதியிலே 57 பயனாளிகள் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக பயனடைந்திருக்கிறார்கள். பசுமை வீடுகள் திட்டம், அதாவது பசுமை வீடுகள் திட்டத்தின் கீழ் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே ஏழை எளிய மக்களுக்கு சூரிய மின்சக்தியுடன் கூடிய 3098 பசுமை வீடுகள் கட்டித்தரப்பட்டிருக்கு. குறிப்பாக விவசாயிகள், காங்கிரீட் வீடு இல்லாத ஏழை எளிய மக்கள், உழைப்பாளிகள், நடுத்தர மக்கள் வாழ்க்கை மேம்படுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த பசுமை வீடுகள் திட்டம் கட்டி கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த திட்டத்தை மூடு விழா நடத்தி இருக்கிறது ஸ்டாலினின் பெயிலர் மாடல் ஆட்சி. ஒரு ஏழை எளிய மக்கள் ஒரு காங்கிரீட் வீட்டு செல்வதற்கு கூட இவர்களுக்கு பொறுக்க முடியவில்லை என்றால் எந்த நிலையில் இந்த ஆட்சியின் லட்சணம் இருக்கிறது என்று இந்த திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதியிலே குழுமி இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டெழுந்து முன்வைக்கக்கூடிய கோரிக்கையாக இது இருக்கிறது. வருவாய்த்துறை குறிப்பாக மொத்தமாக இந்த பென்ஷன் பெறக்கூடிய ஓஏபி பெறக்கூடிய 4078 பயனாளிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே 4078 பயனாளிகள் பயனடைந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவருடைய நிலை என்ன ஆனது என்று தெரியவில்லை என்று மக்கள் வேதனை தெரிவிக்கிறார். அதே போன்று 10 வருடத்தில் 2361 பயனாளிகளுக்கு வீட்டு மனை பட்டா இல்லாதவர்களுக்கு அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு பட்டா வழங்கிய ஒரு அரசாக அதிமுக அரசு இருந்திருக்கிறது, செயல்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்கள் ஒரு தனி வீடு என்பது பாரதி சொன்னது போல தனித்திரு விழித்திரு பசித்திரு என்பது போல ஒரு தனி மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் ஜெகத்தினை அழித்துடுவோம் என்று நான் பாரதி. ஆனால் ஒரு தனி மனிதனுக்கு வீடு என்பது மிகப்பெரிய கனவாகி இருக்கிறது. அந்த கனவை நனவாக்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதே போன்று மாண்புமிகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்தபோது அந்த சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் மூலமாக முதலமைச்சருடைய சிறப்பு அந்த திட்டத்தின் கீழே 1821 மனுக்கள் பெறப்பட்டு 1821 மனுக்களுக்கும் தீர்வு காணப்பட்டது. இன்றைக்கு போன்று உங்களுடன் ஸ்டாலின் என்கிற திட்டத்திலே மனுக்களை பெற்று மயிலாடுதுறை பகுதியில் அருகே இருக்கக்கூடிய சீர்காழி பகுதியிலே ஆற்றிலே வீசவில்லை, கிணற்றிலே வீசவில்லை, சாக்கடையில் வீசவில்லை, பொட்டியை கொண்டு பூட்டி வைக்கவில்லை. அதிமுக அரசு பெற்ற மனுக்களை இந்த தொகுதிக்கு குறைகளை தீர்த்து வைப்பது என்று மக்கள் நிகழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், அதாவது பைக்கா திட்டத்தின் கீழே தேர்வு செய்யப்பட்ட கிராம ஊரகங்கள் விளையாட்டு மைதானங்கள் அமைக்கப்பட்டது. நத்தத்திலே துறை கமலம் என்று சொல்லக்கூடிய அரசு மேல்நிலைப்பள்ளியிலே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே சிறு விளையாட்டு அரங்கம், அங்கே படிக்கக்கூடிய ஏழை எளிய விவசாயிகள், கூலி தொழிலாளருடைய பிள்ளைகள், அதாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், உலக அளவில் நடைபெறக்கூடிய மாநில அளவில் நடைபெறக்கூடிய போட்டியிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக விளையாட்டு பயிற்சி கூடம் அமைத்துக் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நலனுக்காக தட்கோ மூலமாக தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழே இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, சுய உதவி குழுக்கான பொருளாதார கடன் உதவி, மாவட்ட ஆட்சியினுடைய விருப்புரிமை நிதி அவற்றின் கீழே 8.53 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே மானியத்தோடு கூடிய கடன் வழங்கி ஏறக்குறைய 250க்கும் மேற்பட்ட பயனாளிகள் இதில் பயனடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தட்கோ மூலமாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அதே நேரத்திலே இந்த சுய உதவி குழுக்கள் என்று சொல்லக்கூடிய மக்களுடைய சுய உதவி குழுவை உருவாக்கி ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தவர் புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள். அவர்களை தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய ஆட்சியிலும் மகளிர் சுய உதவிக்குழு சிறப்பாக செயல்பட்டது.
அவர்கள் சுய வேலை வாய்ப்பிற்காக ஊக்குவிக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்யக்கூடிய பொருட்களை விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த சுய உதவிக்குழுடைய நிலைமையெல்லாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று மக்கள் கண்ணீர் சூடக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள். வாங்குகிற கடனை கூட திருப்பி செலுத்த முடியாமல் சுய உதவி குழுக்களை கலைத்துவிட்டு அவர்கள் செல்லக்கூடிய அவலநிலைக்கும் இருக்கிறார்கள் என்றுதான் வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. அதாவது ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக 2015-21 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 335 அங்கன்வாடி மையங்கள் மூலமாக குழந்தைகளுக்கு வண்ண சூருடை, கர்ப்பிணிகளுக்கு 32 சமுதாய வளைகாப்பு நிகழ்வுகள், மிக்சி, அதே போன்ற கேஸ் இணைப்பு, அதே போன்று முதல் உதவி பெட்டி, முன்பருவ கல்வி உபகரணங்கள், அதே போன்று கொசுவலை, கோரைப்பாய், குழந்தைகள் நேயக்கூடிய குழந்தைகளுக்கு நேய கழிவறை, குடிநீர் வசதி, சிறிய மற்றும் பெரிய பழுதுபார்த்தல் என்று 4.64 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பல்வேறு பணிகள் செய்து கொடுக்கப்பட்டது கழக ஆட்சி. ஒரு ஆட்சி என்றால் அடித்தட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள், விவசாய பெருங்குடிகள், அதே போன்று பல்வேறு தொழில்களை செய்யக்கூடிய தொழில்துறையை சார்ந்தவர்கள், அதே போன்று நெசவாளிகள், அதே போன்று உற்பத்தியாளர்கள், மீனவர்கள், இப்படி பலதரப்பட்ட தொழிலாளர்களுடைய வளர்ச்சியை, அவருடைய தேவையை, அவர்களுக்கான வேதனையை அறிந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செய்யப்பட்ட சாதனைகள், தேவைகளை அறிந்துதான் இன்றைக்கு இந்த எழுச்சி, அதாவது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதியை குலுங்குகிற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வரவேற்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஏறக்குறைய அரை மணி நேரத்திற்கு மேலாக வந்து கொண்டிருக்கிறோம். வழிநெடுகிலும் மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் உரையை கேட்க வேண்டும், பொதுச் செயலாளரை பார்க்க வேண்டும் என்கிற எழுச்சி, நெகிழ்ச்சி, வரவேற்பு இந்த திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதியை குலுங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உரையாற்றுவதற்காக, எழுச்சி உரையாற்றுவதற்காக மக்கள் வெள்ளத்திலே தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களோடு மக்களாக மக்களுடைய கோரிக்கைகளை கேட்கக்கூடிய ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, மக்களுடைய குறைகளை, கோரிக்கைகளை கேட்டறிந்து அந்த கோரிக்கைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய, அந்த கோரிக்கைகளை அவர்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய, அவர்கள் கண்ணீரை துடைக்கக்கூடிய, அவர் தேவைகளை அறியக்கூடிய ஒரு இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அப்படி அது போன்ற திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் இந்த மக்கள் இவ்வளவு பேர் கூடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கான வரவேற்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நத்தம் சட்டமன்ற தொகுதி முழுவதுமாக மனித தலைகளாக அலைகடல் என தெரிந்திருக்கிறார்கள். உற்சாக வெள்ளத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது எழுச்சி பயணத்தினுடைய உரையை திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் சட்டமன்ற தொகுதியில் தொடங்குகிறார்கள். நத்தம் சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பதை, எஃகு கோட்டை என்பதை இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள், கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது எழுச்சி உரையை ஆற்றப் போகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம்.